ஹே ஹலோ guys, வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேக் பேஸ்ட் கிரிப்டோ காயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேக் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜியை பற்றி உங்களுக்கு தெரிலாட்டி நான் டேக் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த டெக்னாலஜி வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஸோ ஃபியூச்சரில் இந்த டெக்னாலஜி வந்து எப்படி எவால்வ் ஆகலாம் அப்படின்றத பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். இந்த டேக் அப்படின்ற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணப்பட்ட ஒரு 3 கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி. ஸோ இதோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டோஸ். ஸோ உங்களுக்கு ஃபெமிலியரான காயினாக தான் இருக்குது. ஸோ அதோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 10 பில்லியனாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல சப்ளை தான். அண்ட் இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இருக்க எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே ரிஜிஸ்ட் ஆயிருக்கு. யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ், காயின் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ பினான்ஸில் ரிஜிஸ்ட் ஆனப்பலாம் இது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதோட டெக்னிக்கல் வைஸ் பார்க்கலாம். இப்போ டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம்னா ஆப்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக பினான்ஸில் லிஸ்ட் ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா $100 இது வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ப்ரைஸ்க்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து சடன் டம்ப் ஆகி இப்போ வந்து ஒரு $19 போல் போயிருந்துச்சு பிப்ரவரி மந்த் போல். ஸோ $19 ஒரு $20 to $23 வரையும் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா $8.1 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள காயின் தான் கைஸ். பிகாஸ் ஆப்டோஸை பற்றி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க என்னென்ன மாதிரி இப்போ புது இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு $6 ஒரு $5 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ப்ரைஸாகவே இருக்கும் நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு. டேக் பேஸ்டு காயின்ஸில் நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் இருக்க காயின் வந்து பார்த்திங்கன்னா அவலாஞ்சி தான். ஸோ இதோட டிக்கர் நேம் வந்து பார்த்திங்கன்னா AVAX. ஸோ அடுத்து இதோட சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 430 பில்லியன் சப்ளை இருக்குது. ஸோ சப்ளை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தாலும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $12.4 இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு இந்த காயின் வந்து எவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ள காயின். அண்ட் புல்ரன் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா $140 வந்து $150 வரையும் கூட போயிருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ள காயின் இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் கன்சல்டேஷன் மூவில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கன்சல்டேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகி புல்ரன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த காயின் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறது கூட அதிக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன ஆப்டோஸ்லையாக இருக்கட்டும், அவலான்ச்சிலையாக இருக்கட்டும், ஸோ இந்த டேக் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் அதில் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட பிரான்ச்சஸை வந்து இன்னும் எலாபரேட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா IOTA. இதோட டிக்கர் நேம் வந்து பார்த்திங்கன்னா MIOTA. ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.1713. ஸோ இந்த காயின் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காயினே சொல்லலாம். பிகாஸ் ஒரு $2 வந்து பினான்ஸில் லிஸ்ட் ஆனப்போ அந்த ஒரு புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா $2.6 வந்து அதோட ப்ரீவியஸாக இருந்த ஆல் டைம் ஹை மெயின் லான்ச் ப்ரைஸே அது வந்து உடச்சிட்டு மேலே போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் புல்ரன்லேயே வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ப்ரைஸை உடச்சிட்டு போகிற காயின்ஸில் வந்து இது வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷனில் தான் போயிட்டுருக்கு அதே போல். ஸோ இந்த கன்சல்டேஷன்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ப்ரீவியஸாக இருக்க ஆல் டைம் ஹையை உடைக்குதோ இல்லையோ நம்ம ஒரு $1 ஒரு $2 வரையும் போது மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான டார்கெட்ஸ் தான் கைஸ் இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் உள்ள காயின்ஸ்க்குலாம். ஸோ இப்போயே இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பியர் மார்க்கெட்ஸ்லேயே. ஸோ இது இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆச்சு. இந்த டேக் ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆச்சுன்னா நிறைய காயின்ஸ் வந்து டேக் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி காயின்ஸ் வரலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 காயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டாப் ரேஞ்சிலே இருக்கும், ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சிலேயும் இருக்கும். ஸோ நம்ம ஒரு இயர்லி என்ட்ரியை எடுத்திருந்தோம்னா நம்ம வந்து அப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ்லேயே இருக்கலாம். பிளாக் டேக்லேயும் வந்து எனக்கு காயின்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஸ்பா வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் காஸ்பா வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். பிகாஸ் அது வந்து பிளாக் செயின்லேயும் இன்க்ளூட் ஆகாது, டேக் ப்ராசஸ்லேயும் இன்க்ளூட் ஆகாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பிளாக் டேக் அப்படின்னு ரெண்டு இணைச்சி ஒரு பிளாக் டேக் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டேகை விட இன்னும் ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜினே சொல்லலாம். ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் வீடியோவும் நான் கீழே காஸ்பா அப்படின்ற ஒரு காயின் அனாலிசிஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கனாலே நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் மை டிஸ்க்ளைமர் கைஸ். ஸோ ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் கைஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இருந்தீங்களா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டயோ இல்லை நீங்களே ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். See you in another video. Bye.